Hi friends, welcome to Mom and Daughter's Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ஊத்தாப்பம் டிஷ். ஜவ்வரிசியில ஊத்தாப்பம் எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஜவ்வரிசி ஊத்தாப்பம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: ஜவ்வரிசி 1/2 கப், அரிசி 1 கப், உளுந்து 1/4 கப், வெந்தயம் 1/4 ஸ்பூன், ஆனியன் 2, கேரட் 1, கிரீன் சில்லி, கொரியாண்டர் லீவ்ஸ், கறி லீவ்ஸ், சால்ட், ஆயில். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் 1 கப் அரிசி சேர்த்துக்கிறேன், உளுந்து, வெந்தயம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஜவ்வரிசி 1 கப் சேர்த்துக்கலாம். அதை ஒரு 3 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி மாவு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. தோசை மாவு மாதிரி நல்லா திக்காக ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், நான் தோசை மாவு மாதிரியே தான் இருக்குது. இதில் தான் நம்ம இப்போ ஊத்தாப்பம் பண்ண போகிறோம். இப்போது கேரட்டை துருவிருக்கேன். அது கூட இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன், கொரியாண்டர் லீவ்ஸ் சேர்த்துக்கிறேன், கறி லீவ்ஸ் சேர்த்துக்கிறேன், ஒரு வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன். இப்போ மேலே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா இதை விரவிக்கலாம். இது அந்த ஊத்தாப்பத்துக்கு மேலே டாப்பிங்ஸ் மாதிரி. இப்போ நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றி ஊத்தாப்பத்துக்கு விடுற மாதிரி ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது, திக்காக இருக்கணும். அதனால் 2 கரண்டி மாவு போட்டு லைட்டாக இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயம் கேரட் இருக்கு இல்லையா, அதை லேசாக மேலே தூவி விட்டுடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது ஒரு 3 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இப்போ திறந்துடுறேன். இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். இப்போ திருப்பி இதை லிட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. இன்னொரு 2 மினிட்ஸ் கழிச்சு திருப்பி இதை மாதிரி போடுங்க. 2 சைடும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை பிளேட் பண்ணிடலாம். சுவையான ஜவ்வரிசி ஊத்தாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீதி இருக்க மாவுலையும் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி அதே மாதிரி 2 கரண்டி மாவு ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மேலே போடுற அந்த கேரட் வெங்காயம் டாப்பிங்ஸை அப்படியே இதில் தூவி விட்டுடலாம். மூடி வச்சு திருப்பி அந்த மாதிரி எடுத்துடலாம். ஸோ இப்போ சுவையான ஜவ்வரிசி ஊத்தாப்பம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மேலே தெரியிற ரவுண்டு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது வீடியோ பார்க்கலன்னா லெஃப்ட் சைடில் தெரியிற வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.